வணக்கம். இணைந்திருக்கின்றோம் மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியூடாக. ஒவ்வொரு வாரமும் சுகவாழ்வு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுக்கு தேவையான சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம். இன்றும் உங்களுக்கு பயனுள்ளதும் சிறந்ததுமான ஒரு கலந்துரையாடல் காத்திருக்கிறது. முன்னைய காலங்களோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விஷயம், இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. எனவே இந்த முன்னைய காலங்களிலே இருந்த அந்த ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஒரு நோய் தொடர்பான ஆபத்து இன்றைய காலகட்டத்திலே குறைந்து கொண்டு வந்து இன்று இல்லை அப்படி என்று சொல்லலாம். ஏராளமான தீர்வுகள் இருக்கிறது. ஒரு நோய் இனம் காணப்படுவதற்கு முன்னராகவே அதற்குரிய தீர்வுகள் என்ன, இந்த ஒரு நோய் இருந்தால் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் முன்னாயத்தங்கள் எல்லாம் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி மருத்துவ உலகு இன்று ஏராளமான சிறந்த விஷயங்களை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது சாதனைகளை கூட செய்திருக்கிற ஒரு மருத்துவத்துறையாக அல்லது ஒரு நோய் சுரப்பான ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தால் இந்த பிள்ளைப்பேறு சம்பந்தமான விஷயங்கள், அதாவது ஒரு பெண்ணானவர் கர்ப்பம் தரிப்பதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கும் வரையாக இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இன்று மருத்துவத்துறையானது சிறந்த முறையிலே கையாளுகிறது அப்படி என்று சொல்லலாம். முன்னைய காலங்களிலே ஏராளமான கர்ப்பிணிகள் மரணம் அடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்றைக்கு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னராக அல்லது பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது பிள்ளைகள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன, கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது பிள்ளைகள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. ஒரு குழந்தையை பெற்றவுடன் ஒரு பெண் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே இன்று இருக்கின்ற மூதாதையர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால், முன்னைய காலங்களிலே நாங்கள் சில விஷயங்களை இலகுவாக செய்தோம், அன்றைய காலத்திலே நாங்கள் 12 பிள்ளைகளை பெற்றோம், எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் எங்களுக்கு இருக்கவில்லை, எந்த விதமான ஆபத்துகளும் இருக்கவில்லை. ஆனால் இன்று ஒரு பிள்ளையை நாங்கள் சுமந்து பெற்றெடுப்பது என்பதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி அண்மை காலங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தால், இந்த கர்ப்பம் தரித்திருக்கின்ற அல்லது பிள்ளை பேற்றுக்காக இருக்கின்ற தாய்களுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது பிறந்த பிள்ளைகளுடைய மரணங்கள் என்று சொல்லி இன்று ஒரு பேசு பொருளாக எங்களுடைய நாட்டிலே இவை மாறி வருகின்றன. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுகிறார்கள். மருத்துவத்துறையினுடைய நெக்லிஜென்ஸாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது வேறு கவனக்குறைவுகளாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படியான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு பெண்ணானவர் தான் கர்ப்பம் தரிக்கின்ற காலத்திலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற காலம் வரை பின்பற்ற வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் கூட அதற்கான சிறந்த தீர்வுகள் இப்பொழுது இருக்கின்றன. சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை இதற்காக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த பராமரிப்பு முறைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாங்கள் இன்று ஒரு கர்ப்பம் தரித்திருக்கின்ற பெண்ணுக்கு எவ்வாறான விஷயங்களில் அவர் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வாறான ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், அவற்றை நாங்கள் எவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம், ஒரு பெண்ணுக்கு நாங்கள் அந்த மகப்பேற்று நடக்கின்ற பொழுது எவ்வாறான விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பரந்துபட்ட விஷயம் தொடர்பாகத்தான் என்று பேசப் போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் சத்திர சிகிச்சை நிபுணரும் பம்பலப்பிட்டிய நியூலங்கா மருத்துவமனையினுடைய மகப்பேற்று வைத்திய நிபுணருமான டாக்டர் சுஜாகரன் அவர்கள். வணக்கம். 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 இரண்டு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். முன்னைய காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்று சில விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் சில விஷயங்கள் எல்லாவற்றையும் மீறியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரெக்னன்சி காலத்திலே, அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது எவ்வாறான ரிஸ்க்குகள் என்று சொல்லுவார்கள், அல்லது இந்த காம்ப்ளிகேஷன் பிரெக்னன்சி என்று சொல்லுவார்கள் டாக்டர், அது எவ்வாறான விஷயங்களுக்கு அது சொல்லப்படுகிறது? அதாவது கர்ப்பம் தரித்த பெண்கள், கர்ப்பிணி பெண்களை நாங்கள் பொதுவாகவே ஆரம்ப பராமரிப்பிலே 2 வகையினராக பிரிப்போம். அதாவது இந்த லோ ரிஸ்க், அதாவது இந்த ரிஸ்க் ஆனதுகள் ஆபத்துக்கள் குறைந்த ஒரு பகுதியினர், மற்றவர்கள் ஆபத்துக்கள் கொஞ்சம் கூடிய ஒரு பகுதியினர் என்று பிரிக்கின்றோம். பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்தெந்த வகையினரை நாங்கள் ஆபத்தானவர்கள் என்று வகைப்படுத்துவோம் என்று சொன்னால், வயது கூடியவர்கள், வயது 35க்கு கூடியவர்கள், மற்றது ஏற்கனவே சில மருத்துவ பிரச்சனைகள் இருப்பவர்கள், அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு ப்ரெஷர் அல்லது நீரிழிவு நோய், டயபிட்டிஸ் இருப்பவர்கள், சிலர் இருதய நோய் உள்ளவர்கள் இருப்பார்கள், சிலர் வலிப்பு ஃபிட்ஸ் போன்ற நோய் உடையவர்கள், மற்றது மூச்சு சுவாச பிரபலங்களாக வீசிங் இருப்பவர்கள் இருப்பார்கள். இது போன்ற சில மருத்துவ பிரச்சனை உள்ளவர்கள், அதை தவிர ஏற்கனவே சில ஆப்ரேஷன்கள் வயிற்றிலே செய்யப்பட்டிருக்கும், அதாவது வயிற்றிலே கட்டிகளை வெட்டி அகற்றுவதற்காக, ஃபைப்ரைட்டை வெட்டுவதற்காக சில ஆப்ரேஷன்கள் செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள். மற்ற சில பெண்கள் ஏற்கனவே சிசேரியன் 1-2 சிசேரியன் மூலம் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இருப்பார்கள். இவர்களை நாங்கள் ஒரு ரிஸ்கான ஒரு குரூப்பினர் என்று வகைப்படுத்துவோம். அத்துடன் கர்ப்பத்திலே 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருப்பவர்கள், இவர்களும் இந்த ரிஸ்கான வகையினர் அடங்குகின்றோம். எதுவும் இல்லாத வயது குறைந்த ஒரு குழந்தையை சுமக்கின்ற எந்த மருத்துவ பிரச்சனைகளும் இல்லாத பெண்ணாக இருந்தால் அவற்றை நாங்கள் இந்த ரிஸ்க்குகள் குறைந்த பெண் என்று வகைப்படுத்துகிறோம். இவ்வாறு வகைப்படுத்துவதன் பின்னர் நாங்கள் இந்த ரிஸ்க் குறைந்த பெண் எவ்வகையான கிளினிக்கில், எவ்வகையான வைத்தியசாலையிலே இவரை நாங்கள்
அவற்றை பராமரிப்புகள் பிரசவங்கள் என்பதை எம்மால் சமாளிக்க முடியும். இந்த ரிஸ்க் கூடியவர்கள் எவ்வாறான கிளினிக்கள் கட்டாயம் அவர்கள் அணுகியிருக்க வேண்டும், எவ்வாறான வைத்தியசாலைகளிலே அவர்கள் தமது பிரசவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு பிளானை வகுத்து கொடுப்போம். இதனால் அவர்கள் கர்ப்பிணி காலங்கள் பிரசவ நேரங்களிலே வரக்கூடிய சிக்கல்களை முடிந்தளவு தவிர்க்கிறதுக்கான ஒரு திட்டமாகத்தான் அதை பார்க்கின்றோம். நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர், ஒரு பெண் கர்ப்பம் தரித்தவுடன் ஒரு முதலாவதாக நாங்கள் செய்கின்ற பரிசோதனைகளில் சில விஷயங்கள் தெரியும். அவருக்கு இந்த நீரிழிவு இருக்கின்றதா அல்லது அவருக்கு உயர்குருதி அழுத்தங்கள் இருக்கிறதான்லாம் தெரியும். இந்த பிரெக்னன்சி இருக்கின்ற பொழுது இடைப்பட்ட காலங்களிலே வருகின்ற அந்த ரிஸ்க் தொடர்பாக, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தொடர்பாக, அதாவது இப்போ ஒருவர் கர்ப்பம் தரித்து விட்டார் என்று சொன்னால், கர்ப்பம் தரித்த பின்னர் நாங்கள் அதிலே ஒரு கர்ப்பம் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது 2-3 மாதங்களிலே சிலவருக்கு குருதிப்பெருக்கு ப்ளீடிங் அல்லது இரத்த கசிவு ஏற்படும். இவ்வாறான இரத்த கசிவை கண்டா பொதுவானவர்கள் யாவரும் பயப்படுவது தமது கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து விட்டதா என்று பயப்படுவார்கள். ஆனால் சிலருக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த ஒரு இரத்த கசிவு இருக்கும். பின்னர் அது குழந்தைகளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் குழந்தை வளர்ந்து வருகின்ற ஒரு வகையினர் இருப்பார்கள். சிலருக்கு அந்த இரத்த கசிவு கூடி கூடி அவர்கள் ஒரு இயற்கையாக கருகலைந்து போகிற ஒரு மிஸ்கரேஜாக மாறும். இவற்றை வைத்தியர் ஸ்கேன் மூலம் பரிசோதித்து இவற்றுள்ள வித்தியாசங்களை கண்டறிந்து அதற்குரிய ஆலோசனைகளை வழங்குவார். அதே போல ஆரம்ப கர்ப்ப காலத்திலே வாந்தி எடுப்பது ஓரளவுக்கு சிலருக்கு இருக்கும், சிலருக்கு தாங்க முடியாத அதிகூடிய வாந்தி இருப்பார்கள். இவ்வாறு அவர்கள் உடல் சோர்ந்து போய் தொடர்ந்து மயக்கம் போன்ற அளவுக்கு வாந்தி போனால் அவர்கள் வைத்தியசாலையிலே சேலையின் போன்றதை ஏற்றி அதற்குரிய பராமரிப்பை செய்வார்கள். சிலருக்கு கர்ப்ப காலங்களிலே ஒரு விதமான வயிற்று வலி ஆரம்ப கர்ப்ப காலத்தில் ஏற்படும். இதிலே நாங்கள் ஆரம்ப கர்ப்ப காலத்திலே இவ்வாறு அதிகூடிய வயிற்று வலி ஏற்பட்டால் நாங்கள் ஸ்கேன் செய்து அவரது கர்ப்பப்பையிலே கருவானது சரியான இடத்தில் தங்கியிருக்கின்றதா அல்லது கர்ப்பப்பையை விட்டு வெளியே பலோப்பியன் குழாயிலே தங்கியிருக்கிறதா என்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஆராய்ந்து, அவ்வாறு பலோப்பியன் குழாயிலே கர்ப்பப்பைக்கு வெளியே தங்கியிருந்தால் அதை எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிளானை நாங்கள் போடுவது வழக்கம். இவை ஆரம்ப கர்ப்ப காலத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இதை தவிர பின்னர் கர்ப்பகாலம் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல் ப்ரெஷர் வரும், சிலருக்கு நீரிழிவு வரும், பின் சிலருக்கு குழந்தைகளின் வளர்ச்சிகளிலே சில குறைபாடுகள் வர பார்க்கும். இவை நாங்கள் பின்னர் பார்க்கின்ற கர்ப்பிணி மாதங்களில் 5-6 மாதங்களை தாண்டுகின்ற பொழுது அவ்வகையான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அப்படியானவர்களுக்கு வைத்தியசாலைகள் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு என்று சொல்லி விசேட கவனிப்புகள் இருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு அந்த குழந்தை கிடைக்கும் வரைக்குமே இதே காம்ப்ளிகேஷன்ஸோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் சிலருக்கு அந்த குழந்தை கிடைப்பதற்கு முன்னாக எல்லாம் அந்த சுகரினுடைய லெவல் அதிகரித்து செல்லும். எனவே இப்படியானவர்கள் ஒரு நார்மல் டெலிவரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்குமா அல்லது அவர்களுக்கு கட்டாயம் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்கும்? அதாவது இப்போ சுகர் கர்ப்பிணி பெண்களிலே ஒரு 5-6 மாதத்திலே சிலருக்கு திடீரென ஒரு சுகர் ஒன்று வருகிறது. சீனியின் அளவு கூடி தற்காலிகமான ஒரு நீரிழிவு நோய் கர்ப்ப காலத்திலே வருகின்றது. சிலருக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கர்ப்பம் தரித்து அந்த நீரிழிவு நோய் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இவற்றிலே நீரிழிவு நோயை சரியான முறையிலே வைத்திய ஆலோசனைப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் என்றால் சரியான உணவு பழக்கங்கள், அதற்கான மாத்திரைகள், சில வேளைகளிலே இன்சுலின் போன்ற ஊசிகள் என்பனவற்றை கிரமமாக செய்து மற்றது அந்த பிளட் சுகர்களையும் சரியான முறையிலே அவர்கள் பேணி வந்தார்கள் என்று சொன்னால் இந்த கர்ப்ப காலத்திலே இந்த நீரிழிவு நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் முற்று முழுதாக குறைக்கப்பட்டு விடுகின்றது. அப்படியான ஒரு கர்ப்பிணியை நாங்கள் பிரசவ நேரத்திலே சாதாரண நார்மல் பிரசவத்துக்கு கூட அனுமதிக்கலாம். ஆனால் இந்த நீரிழிவு நோயை சரியான முறையிலே அவர்கள் கட்டுப்படுத்தாமல் பராமரிக்காமல் விட்டு, அதாவது சுகர் கூடவாக இருந்தது, அதற்கான உணவு பழக்கங்கள் மாத்திரைகள் சரியான போதுமான கட்டுப்பாட்டை கொடுக்கவில்லை என்று சொன்னால் குழந்தை வயிற்றிலே வளமையான நிறையை விட கொஞ்சம் கூடுதலான நிறையிலே வளர்ந்துவிடும், பெரிய குழந்தையாக வந்துவிடும். எனவே அவ்வாறான நிலைமையிலே நார்மல் பிரசவம் சாதாரண பிரசவம் முடியாமல் போகின்றது. அவ்வாறு முடியாமல் போகின்ற பொழுது நாங்கள் பிரசவ நேரத்திலே சிக்கல்கள் வந்து விடுவதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு சிசேரியன் பிரசவத்தை திட்டமிடுகின்றோம். அதே மாதிரி தான் நீங்கள் கேட்டது ப்ரெஷர் என்பது. ப்ரெஷர் கர்ப்பிணி பெண்களிலே ஒரு 6-7 மாதத்திலே திடீரென ப்ரெஷர் அதிகரிப்பது ஒரு பகுதியினருக்கு இருக்கின்றது. பெரும்பாலானவர்களுக்கு ஒரு மட்டுமட்டான ஒரு ப்ரெஷரோடு அவர்கள் மருந்துகளிலே சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு
மிக கூடுதலாக ப்ரெஷர் கூடி சிறுநீரிலேயும் புரதம் வெளியேறுகின்ற ஒரு ஒரு சற்று கூடுதலான ஒரு நிலையிலே அவர்கள் கடுமையான நோயினாலே இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களது கர்ப்ப காலத்தை ஒரு கட்டத்திலே அவர்கள் 8 மாதமாக இருந்தால் கூட அந்த கர்ப்ப காலத்திலே நாங்கள் அத்துடன் அந்த கர்ப்ப காலத்தை முடித்து குழந்தையை வெளியிலே எடுத்து இந்த ப்ரெஷரை தொடர்ந்தும் மேலும் பாரதூரமாக்காமல் பெண்ணை காப்பாற்றுவதற்காக நாங்கள் திட்டமிடுவது வழக்கம். அந்த நேரத்திலே நாங்கள் சில வேளைகளிலே நார்மல் பிரசவத்தை தவிர்த்து ஒரு ஆபத்தான கட்டம் என்றால் சிசேரியனை செய்வோம். ஆனால் ப்ரெஷர் ஓரளவுக்கு சாதாரணமான நிலையில் தான் இருக்கின்றது. குருதியிலே புரதங்கள் சரியாக இருக்கின்றது, சிறுநீரிலேயும் புரத இழப்பு இல்லை, யூரின்லேயும் புரோட்டீன் இல்லை என்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் சாதாரண பிரசவத்துக்கு திட்டமிடலாம். எனவே அந்த ப்ரெஷர் ஒன்று வந்தால் அது எந்த அளவு கடுமையான நிலையிலே அந்த ப்ரெஷர் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அவர்களுக்கு சிசேரியன் செய்ய வேண்டுமா அல்லது நார்மல் பிரசவம் செய்ய வேண்டுமா என்று முடிவெடுக்கணும். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், சில பெண்களுக்கு அந்த அவர்கள் கர்ப்பம் தரித்த ஒரு சிறிது காலத்தின் பின்னர் அவர்களுக்கு அந்த குருதி போக்கு ஏற்படும், பிள்ளையை இல்லை அபோஷன் ஆகிவிட்டது என்று சொல்லியெல்லாம் நினைப்பார்கள் என்று சொல்லி நிறைய பேரை பார்த்துக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள் சில நேரங்களிலே அப்படி அந்த ப்ளீடிங் இருக்கின்ற பெண்களுக்கு பிறகு அந்த பிள்ளை பிறந்தால் அது பிள்ளையை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அதிகமான குருதி போக்கு இருக்கிறது, ஆனால் அங்கே கருக்கலைப்பும் இல்லை, பிள்ளையும் இருக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஒரு அதாவது கர்ப்ப காலத்திலே ஏற்படுகின்ற இரத்த கசிவிலே கூடுதலாக அந்த ஆரம்ப கர்ப்ப காலமாக இருந்தால் நடுத்தர கர்ப்ப காலமாக இருந்தாலும் கூடுதலாக அந்த இரத்த கசிவு ஏற்படுகின்ற பொழுது அது தாயின் இரத்தம் தான் அங்கே வெளியேறுகிறது. எந்த விதமான சிசுவின் இரத்தமோ அல்லது அந்த பிறக்க போகிற குழந்தையின் இரத்தமோ அல்ல. இதனால் அவ்வாறு பிறக்கின்ற குழந்தையிலே இந்த பாதிப்பும் இருக்காது. தாயின் இரத்தம் தான் அவ்வாறு இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் தாயினது இரத்த அளவை ஹீமோகுளோபினிலே அளந்து மிகவும் குறைவடையாமல் அவருக்கு நாங்கள் இரும்பு சத்து குளுசைகளை கொடுக்க வேண்டும். இல்லாது ஓரளவு கட்டத்திலே ஆகவும் குறைவான இரத்த நிலை இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் இரத்தம் ஏற்றியாவது அந்த இரத்தத்தை தாயின் அளவை நாங்கள் பேணிக்கொண்டு இருக்க வேண்டும். எனவே இது தாயின் இரத்தம் தான் அங்கு இழக்கப்படுவது என்பதால் குழந்தைக்கு பிரச்சனை வராது. அதே போல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்கள் இப்பொழுது சில விஷயங்கள் நாட்டிலே சர்ச்சையாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு தாய்க்கும் சரி அல்லது வைத்தியர்களுக்குமே அந்த கருத்தரித்த காலத்திலேருந்து எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தாய் சில நேரங்களிலே அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஒன்று ஏற்படுகின்றது. அவர்களுக்கு அது என்னவென்று சொல்லி தெரியாது. எனவே எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாத ஒரு தாய்க்கு என்ன காரணங்களின் அடிப்படையிலே அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? ஆமாம், அதாவது ஒரு பிரசவ நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு உயிர் ஆபத்து வரக்கூடிய காரணங்கள் என்னென்று கேட்டால், அதாவது எந்த ஒரு மருத்துவ பிரச்சனையும் இல்லாத ஒருவருக்கு வருவதுன்னு சொன்னால் பொதுவாக கர்ப்ப காலத்திலே நாங்கள் அந்த பன்னீர் குடம் என்பது என்றால் என்ன என்று பார்த்தால் அது கர்ப்பப்பைக்குள் பன்னீர் குடம் ஒன்று இருக்கின்றது, அந்த வாட்டர் பேக் என்று சொல்வோம். அந்த பன்னீர் குடத்துக்குள்ளே குழந்தை இருக்கின்றது. ஆனால் பிரசவ வலி ஏற்படுகின்ற பொழுது கர்ப்பப்பையானது சுருங்கி விரிகின்றது, சுருங்கி அந்த குழந்தையை வெளியே அமற்றுகிறதுக்கு சுருங்குகிறது. சில வேளைகளிலே நாங்கள் அந்த பிரசவத்தை ஒரு ஒழுங்கான முறையிலே நடக்கவும் நார்மல் பிரசவத்திலே வெற்றி காண்பதற்காகவும் அந்த பிரசவத்தை துரிதப்படுத்துவதற்காகவும் நாங்கள் மருந்துகளாக சின்டோசினோன் அல்லது ஆக்சிடோசினோன் என்று சொல்வார்கள். அந்த சின்டோவை சேலை நிலை போட்டு இரத்தத்திலே கனியுலா போட்டு கையிலே இரத்தத்துக்குள்ளே தாய்க்கு ஏற்றுவார்கள். அதன் பொழுது அந்த கர்ப்பப்பை சுருங்குற திறன், அதாவது கன்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், அந்த கர்ப்பப்பை சுருங்குற திறனும் கூடி குழந்தையை அது வெளியே தள்ளுவதற்காக எங்களுக்கு உதவும். நன்றாக அந்த நோவலி குழந்தையை வெளியே அனுப்புவதற்கான உதவும். ஆனால் இவ்வாறு நடக்கின்றதிலே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அபூர்வமாக அந்த கர்ப்பப்பை சுருங்குகின்ற பொழுது அதுக்குள்ளே பன்னீர் குடம் இருக்கும். அந்த பன்னீர் குடத்துக்குள்ளே தான் குழந்தை இருக்கின்றது. இந்த கர்ப்பப்பை கொஞ்சம் கூடுதலாக சுருங்கிட்டுது என்று சொன்னால், கூடுதலாக மிகவும் பலமாக சுருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்யும் என்றால், அந்த பன்னீர் குடத்தில் இருக்கின்ற பன்னீரானது தாயின் இரத்தத்துக்குள்ளே உள்ளே சென்று அது அப்படியே தாயின் சுவாசத்தோ நுரையீரல் இதயங்களுக்குள்ளே போய் ஏதாவது இடத்திலே அடைக்க பார்க்கும். அதை சொல்லுவோம், அந்த பன்னீரை சொல்கிறது அமினியோட்டிக் புளியிட்டு. இவ்வாறு அது தாயின் இரத்தத்தில் கலந்து தாயின்
நுரையீரல் இதயங்களிலே போய் அடைப்பதை சொல்வோம் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் என்று சொல்வார். இது ஒரு நார்மல் பிரசவத்திலே மிகவும் அரிதாக நடக்கின்ற ஒரு ஆபத்தான உயிராபத்தை தரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பொதுவாக மருத்துவத்துறையிலே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் என்கின்ற ஒன்று மிகவும் அரிதாக அபூர்வமாக சில வேளைகளிலே அந்த நார்மல் பிரசவத்திலே கூடுதலான கர்ப்பப்பை சுருக்கங்கள் கன்ட்ராக்ஷன்கள் நடக்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் அதை பிரசவத்தை துரிதப்படுத்துவதற்காக பாவிக்கின்ற சின்டோசினோன் போன்ற மருந்துகள் என்ற அளவுகளினாலும் அவ்வாறான ஒரு நிலைமை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் மருத்துவர்கள் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். பொதுவாக அந்த இத்தனை சுருக்கம் ஒரு 10 நிமிடத்தில் வர வேண்டும், எந்தளவு சின்டோவை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்பதை கேட்ட மாதிரி தாயின் உடல் நலங்களையும் நாங்கள் கிரகமாக அவதானித்து மானிட்டர் பண்ணி வருகின்ற பொழுது இது போன்ற ஆபத்துக்களை இப்பொழுது மருத்துவத்திலே குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நீங்கள் பன்னீர் குடம் பற்றி பேசியதால் கேட்கிறேன். பொதுவாக சொல்வார்கள் பொழுது எங்களுக்கு கூட அந்த அறிவில்லை. ஒரு பன்னீர் குடம் உடைகின்ற பொழுது, அதாவது எந்த விதமான வலியும் இல்லாமல் இருக்கிற ஒரு பெண் பன்னீர் குடம் உடைகின்ற பொழுது கட்டாயமாக உடனே வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். பன்னீர் குடம் உடைந்த பின்னராகவும் சில பெண்களுக்கு அந்த வலி எடுக்குது, அதாவது அவர்களுக்கு நார்மலாக அந்த டெலிவரி செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். எனவே பன்னீர் குடம் உடைந்து எவ்வளவு நேரத்துக்குள் குறிப்பாக அந்த குழந்தையை கட்டாயம் நாங்கள் வெளியிலே எடுத்தாக வேண்டும் என்ற தேவை இருக்கிறது? அதாவது பன்னீர் குடம் உடைந்தால் நாங்கள் எப்பொழுதும் பயப்படுவது பிரசவ வழி வாசல் மூலம் பாக்டீரியா கிருமிகள் உள்ளே போய் குழந்தைக்கு தொற்றி குழந்தையிலே இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று வந்துவிடுமோ என்பதுதான். நாங்கள் பன்னீர் குடம் ஒன்று உடைந்தால், வாட்டர் பேக் தான் அதை ஒரு குழந்தையை மூடி இருக்கின்றது, அந்த வாட்டர் பேக் உடைந்து விட்டால் கிருமிகள் உள்ளே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த பாக்டீரியாக்கள் ஏறி விடுமோ என்று பயப்படுவது தான் அந்த பிரச்சனை பன்னீர் குடம் உடைந்தால். அது பொதுவாக சராசரியாக நாங்கள் ஒரு முதல் 24 மணி நேரமும் அந்த பன்னீர் குடம் உடைந்தால் நாங்கள் அது வரைக்கும் பிரசவத்தை எதிர்பார்த்திருக்கலாம். அதுக்கு நாங்கள் அந்த நோய்க்கிருமி உள்ளே செல்வதை காண ஆற்றல் அந்த முதல் 24 மணித்தியாலத்திலும் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதாவது நாங்களாக போய் கர்ப்பிணி பெண்ணை வலி வருகிறதா, பிரசவம் நடக்குமாண்டு வைத்தியர்கள் பிவி எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள், அதாவது விரல்கள் விட்டு செக் பண்ணி பார்க்கின்றதை தவிர்த்து நாங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான இன்ஃபெக்ஷன்கள் போகிறது இன்னும் குறைவாக இருக்கும். எனவே அந்த முதல் 24 மணி நேரமும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. பன்னீர் குடம் உடைந்தும் குழந்தை வந்துவிடவில்லையே, இன்ஃபெக்ஷன் போய்விட்டு விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. முதல் 24 மணித்தியாலத்தில் அவ்வாறு பிரச்சனைகள் வருவது குறைவு. அதை 24 மணி நேரமும் தாண்டி போகின்ற பொழுது எல்லோருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு அவ்வாறு கீழ் வழியாக இன்ஃபெக்ஷன் ஏறி குழந்தையை தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதனால் நாங்கள் தாயிலேயோ சில இரத்த பரிசோதனைகளை செய்தோ அல்லது குழந்தை பிறந்த பின்னர் அவ்வாறு கிருமி தொற்றி விட்டிருக்கலாம் என்று பார்க்க குழந்தையிலேயோ இரத்த பரிசோதனைகளை செய்து தாய்க்கோ அல்லது குழந்தைக்கோ ஆன்டிபயோட்டிக்களை கொடுத்து அவ்வாறான இன்ஃபெக்ஷன்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பன்னீர் குடம் உடைந்தால் ஒரு குறுகிய நேரத்திலே கட்டாயம் குழந்தை வந்துவிட வேண்டும் என்று அல்ல, ஒரு முதல் 24 மணித்தியாலம் வரைக்கும் நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் பிரசவத்தை எதிர்பார்த்திருக்கலாம். அதே போல் சில குழந்தைகளை ஒரு 7 மாதத்திலே 6 மாதத்திலே கட்டாயம் அதை சி செக்ஷன் செஞ்சு எடுக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அது எந்த ஒரு கட்டத்திலே அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும்? அப்படியான பெண்களுக்கு அது ஏற்படுகின்றது? பொதுவாக நாங்கள் பார்த்த 7 மாதம் என்று 24, 27, 28 வாரங்கள் என்று சொல்வோமே என்றால், பொதுவாக ஒரு நிறை மாத குழந்தை என்பது ஒரு 37 வாரம்தான். 40 வாரம்தான் அந்த முழு திகதி, அந்த இடிடி என்று கொடுப்பார்கள், பிரசவ எதிர்பார்ப்பு திகதி 40 வாரங்களிலே கொடுப்பார்கள். ஆனால் 40 வாரங்கள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதில் 37 வாரங்களிலே அதை நாங்கள் நிறை மாத குழந்தை என்று சொல்கிறோம். 37, அந்த 37க்கு கீழே 36, 35, 34 அல்லது 32, 30 எல்லாம் குறை மாதங்கள். இவ்வாறு குறை மாதங்களிலேயே முன்கூட்டியே எடுக்க வேண்டிய தேவைகள் சில வேளைகளிலே தவிர்க்க முடியாமல் வரும். அதிலே முதலாவது தாயிலே ப்ரெஷர் கூடுகின்றது. நான் சொன்னேன், தாயிலே ப்ரெஷர் கூடினால் அது மிகவும் கூடின ப்ரெஷர் என்று ஒரு வகை இருக்கிறது. அவற்றிலே ப்ரெஷரும் கூடும், அவரது சிறுநீரிலேயும் புரோட்டீன் இழக்கப்பட்டு கொண்டு போகிறது, முகங்கள் கால்கள் எல்லாம் வீங்கத் தொடங்கும், சிறுநீரகம் சற்று செயலிழக்கத் தொடங்கும், தாயின் ஈரல் சற்று செயலிழக்கத் தொடங்கும். இவ்வாறு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த மாத்திரைகளை கொடுத்தாலும் அந்த ப்ரெஷரை ஓரளவுக்கு குறைக்கலாம், அந்த நோயை குறைக்க முடியாது.
அந்த ப்ரெஷர் எங்களுக்கு அளக்கிற அளவை குறைத்து காட்டி கொண்டு இருக்கலாம், ஆனால் நோய் உள்ளுக்கு பெருக்கெடுத்து கொண்டு இருக்கும். எனவே இந்த நோயை நாங்கள் இன்னும் பொறுத்திருந்து கொண்டிருந்தால் அந்த நோய் மிகவும் தீவிரமடைந்து தாய்க்கு சில வேளைகளிலே உயிராபத்து நிலைக்கு கொண்டு போய்விடும். அதனால் நாங்கள் கட்டாயமாக குழந்தையை எந்த வாரங்களாக இருந்தாலும் 28ஓ 30ஓ நாங்கள் சிசேரியன் மூலம் எடுத்துத்தான் அந்த அந்த நோய் தீவிரமடைவதை தடுக்கக்கூடிய ஒரு வழி. எனவே அதற்காக அந்த வாரங்களை பார்க்காமல் நாங்கள் குழந்தைக்கு ஓரளவு சிறிய ஆபத்து இருக்கு, குழந்தை குறை மாதம் என்றாலும் இதை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அவ்வாறு குழந்தையை அடுத்த 24 மணித்தியாலத்திலே தாயின் அந்த பிரஷர் நோய்க்குரிய தீவிரம் படிப்படியாக குறைவடைந்து விடும். அடுத்த 24 மணித்தியாலத்தில் அவர் குறைந்து அடுத்த 24 மணித்தியாலத்தில் ஒரு நோமல் நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதை எடுக்காமல் நாங்கள் இன்னும் குழந்தை வளரட்டும் என்று தாமதித்தோம் என்று சொன்னால் அது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்தை கொண்டு வரும். அந்த ஒரு கட்டத்திலே நாங்கள் எளியாக எடுப்போம். அதை தவிர சில வேளைகளிலே இந்த ப்ளீடிங் நச்சுக்குடல் கர்ப்பப்பைக்குள்ளே பிரிவடையும், உள்ளே பிரிவடையும். வளமையாக எப்பொழுது நச்சுக்குடல் பிரிவடைகிறது என்று சொன்னால் குழந்தை குழந்தை பிறந்த பிறகு அடுத்ததாக பிளசண்டான்னு சொல்லுவோம், அந்த நச்சுக்குடல் வெளியே வரும், அதுதான் பிரிவடை. சிலருக்கு வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இருக்கின்ற பொழுது ஒரு வித வயிற்று வலி இரத்தப்போக்கும் ஏற்படும். அந்த நேரத்திலே வைத்தியர்கள் பரிசோதித்து சொல்வார்கள் உங்களுக்கு அப்ரப்ஷன் என்று சொல்லி, அதாவது நச்சுக்குடல் உள்ளே கலரத் தொடங்குகிறது என்று. அந்த நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் கர்ப்பிணியை தாமதிக்க முடியாது, உடனடியாக குழந்தையை வெளியில் எடுத்தால்தான் அந்த குழந்தையை காப்பாற்றலாம். எனவே அவ்வாறான ஒரு நேரத்திலே நாங்கள் எந்த கிழமை என்றாலும் நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். இவ்வாறான தேவைகளுக்காகத்தான் நாங்கள் குறை மாதம் என்று தெரிந்தும் குழந்தையை நாங்களாக வெளியிலே எடுக்கிற நிலைமை வருகிறது. நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த தாய்களுக்கு, அதாவது கர்ப்பிணி தாய்களுக்கு, பெண்களுக்கு ஏற்படுகின்ற காம்ப்ளிகேஷன் சம்பந்தமாக பார்த்தோம். இதை தாண்டி வயிற்றிலே இருக்கிற அந்த குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தாய் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்வார்கள். அது எவ்வாறான சூழ்நிலைகளே அது ஏற்படுகிறது டாக்டர்? அதாவது பிள்ளைக்கு ஆபத்து என்று சொன்னால் அதிலே முக்கியமானது பிள்ளையின் வளர்ச்சி. அதாவது நாங்கள் இப்பொழுது ஸ்கேன் பரிசோதனைகள் நம்மிடம் இருப்பதனால் இவற்றை துல்லியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளை வளருகின்ற வேகம், அதாவது பிள்ளை சில வேளைகளிலே ஆரம்பத்திலே 4-5 மாதங்களிலே ஸ்கேனிலே நாங்கள் எல்லாம் நல்லதென்று சொல்லுவோம், 5-6 மாதத்திலே நல்லதென்று சொல்லுவோம். பிறகு 7-8 மாதங்கள் வரும் பொழுது சொல்லுவோம் குழந்தை வளர்கிறது கொஞ்சம் மந்தகதியிலே இருக்கின்றது, குழந்தையின் நிறை குறைவடைகிறது, குழந்தையை சுற்றி இருக்கிற அந்த நான் சொன்னேன் பன்னீர் குடத்தில் இருக்கிற திரவம் குறைகிறது, குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைகிறது என்று சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இது குழந்தை வளர்ச்சி குன்றுதல், அதாவது IUGR என்று சொல்வார்கள். அதாவது குழந்தை வளர்கிற வேகம் குறையும். இதையும் நாங்கள் கர்ப்பிணி கால பராமரிப்பிலே ஸ்கேன் பரிசோதனை மூலம் இவற்றை மிகவும் அவதானித்து வருகின்றோம். ஸ்கேனிலே குழந்தை எவ்வாறு வளர்கிறது, குழந்தையின் நிறை எவ்வாறு கூடுகிறது, குழந்தைக்கு தாயிலிருந்து போகின்ற இரத்தோட்டம் சரியான முறையிலே போகிறதா அல்லது ஏதாவது வீழ்ச்சி ஏற்படுகிறதா என்பதை பார்த்து இதிலே ஏதாவது சிக்கல் வரப்போகிறது என்று ஒரு எச்சரிக்கை ஒன்று அந்த ஸ்கேன்களிலே கிடைத்தால் நாங்கள் குழந்தையை சற்று முன்கூட்டியே எடுத்து பின்னர் வெளியே நாங்கள் அதுக்குரிய சேலைன்கள் பால்களை கொடுத்து வளர்க்க முடியும். ஆனால் உள்ளே தொடர்ந்தும் அந்த வளர்ச்சி குன்றிக்கொண்டு போகிற குழந்தையை நாங்கள் கர்ப்பகாலம் திகதி இருக்கிறது, டேட் இருக்கிறது என்று தாமதித்தோம் என்று சொன்னால் அது வளர்ச்சி குறைந்து இறுதியிலே வயிற்றுக்குள்ளேயே துடிப்பு நின்றுவிடும், உள்ளுக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்துவிடும். எனவே அதை நாங்கள் சரியாக கவனித்து சரியான நேரத்திலே குழந்தையை வெளியில் எடுத்து விட வேண்டும். அதுதான் அந்த வளர்ச்சி குறைகிற பிரச்சனை. அது மட்டும்தான் காம்ப்ளிகேஷன்ஸ், அது வளர்ச்சி குறைகிறது. இதை தவிர குழந்தையின் அவயவ உறுப்புகளின் கட்டமைப்பு குறைபாடுகள், அதை சொல்கிறோம் எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கிறதா என்று. ஏனென்றால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக சிலருக்கு குழந்தையிலே ஏதாவது கட்டமைப்பு குறைபாடுகள் இருக்கும். அதாவது குழந்தையின் இருதயத்திலே ஓட்டைகள், வயிற்றிலே சில வேளைகளிலே ஹேர்னியா போன்றவை, பின் அவயவங்களிலே சில வளைவுகள், மூளையிலே தண்ணீர் கூடுதலாக கோத்திருத்தல், இது போன்றவை நாங்கள் அனோமலி ஸ்கேன் என்பதிலே கண்டறிகின்ற அவயவ குறைபாடுகள், அங்க குறைபாடுகள் என்பது குழந்தையிலே இருக்கலாம். இது மிகவும் குறைவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை. அதாவது வளர்ச்சி குறைகிற பிரச்சனையும் இந்த அவயவ குறைபாடுகளும் தான் பொதுவாக நாங்கள் குழந்தையின் பிரச்சனைகளாக வயிற்றிலே காண்கின்றோம்.
புதிய வருடம் புதிய ஆரம்பம். இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்தரிப்பு மருத்துவமனை ARC தலைமை மருத்துவர் டாக்டர் மகாலட்சுமி கலந்து கொள்ளும் மருத்துவ முகாம் கொழும்பில் ஜனவரி 8 முதல் 11 வரை 50,000 ரூபாய் வரையிலான விசேட கல்வி பெற்றுக் கொள்ள 5ஆம் தேதிக்கு முன்பதாக பதிவு செய்து கொள்ளுங்கள். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ARC. போற வழியில கொஞ்சம் அம்மன் கோவில் கிட்ட நிப்பாட்டுங்க. 2 நிமிஷத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துட போறோம். அவன் கார்லயே இருக்கும். கார்ல குழந்தை இருக்குங்க. கடவுளே, என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. பிரியாணி வந்து நம்ம வண்டி. அம்மா யாருப்பா? நான் பூவரசு வந்திருக்கேம்மா. காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏமா அங்கேயே நிக்கிற? இங்க எடுத்துட்டு வா. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். I'm unpredictable. புதிய வருடம் புதிய ஆரம்பம். இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்தரிப்பு மருத்துவமனை ARC தலைமை மருத்துவர் டாக்டர் மகாலட்சுமி கலந்து கொள்ளும் மருத்துவ முகாம் கொழும்பில் ஜனவரி 8 முதல் 11 வரை 50,000 ரூபாய் வரையிலான விசேட கல்வி பெற்றுக் கொள்ள 5ஆம் தேதிக்கு முன்பதாக பதிவு செய்து கொள்ளுங்கள். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ARC. நீங்கள் சொன்னீர்கள் இந்த அவயவம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொன்னீர்கள். இப்பொழுது அது இதயமாக இருக்கலாம் அல்லது சுவாச பையில ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இனங்காணப்படுகின்ற பொழுது டாக்டர் அதை கர்ப்பத்திலே வைத்து அதற்குரிய தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அல்லது குழந்தை பிறந்தவுடன் தான் அதற்குரிய சிகிச்சைகளை வழங்கக்கூடியதாக? அதாவது எந்த வகையான குறைபாடுகள் என்பதை பொறுத்து கூடுதலானவை குழந்தை பிறந்த பின்னர் தான் நாங்கள் அதை குழந்தை வைத்திய நிபுணரும் அதை பரிசோதித்து குழந்தை வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் திருத்தக்கூடியவற்றை சரி செய்யக்கூடியவற்றை குழந்தை பிறந்த பின்னர் சரி செய்கிறார்கள். வெளிநாடுகளிலே சில இப்பொழுது புதிய விஞ்ஞானத்து வளர்ச்சியினாலே சில குறைபாடுகளை கர்ப்பத்திலேயே, அதாவது வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கின்ற பொழுதே சில கேமராக்களை அனுப்பி குழந்தையில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய முறைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் பரவலாக இன்னும் எமது நாடுகளுக்கு வந்து சேரவில்லை. ஆனால் கூடுதலானவை நாங்கள் குழந்தை பிறந்த பின்னர் தான் அவற்றின் குறைகளை சரி செய்யக்கூடிய மாதிரியான வசதிகள் தற்பொழுது இருக்கின்றது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் சில மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறது, எங்களுடைய நாட்டுகளில் இன்னும் அந்த சில சிகிச்சை முறைகள் வரவில்லை என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். இந்த 3D ஸ்கேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். டவுன் சிண்ட்ரோம் இருக்கின்ற பிள்ளைகளே கர்ப்பப்பையிலே இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே எங்களுடைய நாட்டிலே எவ்வாறான இந்த அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள் அல்லது பரிசோதனைகள் வந்து இருக்கிறது என்று சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது டவுன் சிண்ட்ரம்ஸ், அதாவது நிறமூத்த குறைபாடுகளை கண்டறிகிற பரிசோதனைகள் எமது நாட்டிலே இப்பொழுது தாராளமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் 3D ஸ்கேன்கள் இப்பொழுது நாங்கள் செய்து வருகின்றோம். இதன் மூலம் குழந்தைகளில் இருக்கின்ற அந்த டவுன் சிண்ட்ரமோ அல்லது வேறு அவயவ குறைபாடுகளையும் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. அதை தவிர அதுக்குரிய சிறப்பான இரத்த பரிசோதனைகளும் இப்பொழுது எமது நாட்டிலே ஆய்வுக்கூடங்களிலே செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிசோதனைகள் இருக்கிறது. எனவே இந்த ஸ்கேனை பொறுத்தவரையிலே ஸ்கேன் முன்னேற்றங்கள் இப்பொழுது மிகுந்த பலனை தருகிறது. இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு தேவையான அந்த குழந்தையின் குறைபாடுகளை கண்டறியக்கூடிய இரத்த பரிசோதனைகளும் இப்பொழுது செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதை தவிர இன்னொரு பரிசோதனை அமினியோசென்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். அது குழந்தையின் பன்னீர் குடத்தில் இருக்கின்ற பன்னீரில் ஒரு சிறிய திரவத்தை வெளியிலே எடுத்து அந்த திரவத்தை பரிசோதிப்பதன் மூலம் குழந்தையிலே ஏதாவது நிறமூத்த குறைபாடுகள் இருப்பதா என்பதை பார்க்கலாம். அதாவது கர்ப்பிணி பெண்ணிலே நாங்கள் ஸ்கேனை செய்து கொண்டு ஒரு ஊசியை அனுப்பி அந்த பன்னீர் குடத்திலிருந்து திரவத்தை ஒரு துளி திரவத்தை எடுத்து அவற்றை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புவோம். அந்த ஆய்வுக்கூட ரிப்போர்ட்டிலே பார்த்தால் இந்த குழந்தையிலே ஏதாவது பிரச்சனை இருப்பதோன்றது அந்த குழந்தையின் அந்த திரவத்தை வைத்து கண்டறியலாம். இது இப்போது எமது நாட்டிலே செய்யக்கூடியதாக இந்த பரிசோதனைகள் இருக்கின்றது. எனவே இது போன்ற பரிசோதனைகள் கூடுதலாக இப்பொழுது எமது விஞ்ஞான வளர்ச்சியினால் வந்திருப்பதனால் நாம் கர்ப்ப காலத்திலே சிறந்த ஒரு குழந்தை பிறப்பதை உறுதி செய்யக்கூடியதாக இவை உதவி செய்கின்றது.
தாய் சார்பாக பார்க்கின்ற பொழுது சொல்லியிருந்தோம் சில குழந்தைகளை 7 மாதத்திலே எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்று சொல்லி, அப்படி எடுக்கின்ற அந்த பிள்ளைகளை குறிப்பாக இந்த இன்குபேட்டரிலே தான் வைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். எந்த மாதத்திலே அந்த பிறக்கின்ற குழந்தைகள் கட்டாயம் இன்குபேட்டரிலே வைக்கப்பட வேண்டும் டாக்டர்? அதே போல சில பேர் சொல்வார்கள் இந்த அண்டர் வெயிட்டான குழந்தைகள், அதாவது சராசரி நிறையை விட குறைந்திருக்கிற பிள்ளைகளையும் அவ்வாறு வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த இன்குபேட்டர் சிஸ்டம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இன்குபேட்டர் என்று சொன்னது பொதுவாக ஒரு வெப்பத்தை குழந்தைக்கு கொடுப்பதற்காக, அதாவது தாயின் வயிற்றிலே குழந்தை கொண்டு இருக்கின்ற பொழுது தாயின் உடல் வெப்பத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டாம் என்றால் எமது மனிதரது வெப்பம் ஒரு 36 செல்சியஸில் தான் இருக்கின்றது, 36 செல்சியஸ். ஆனால் வெளிச்சூழலே இப்பொழுது இப்போ வெளியிலே ஒரு வெப்ப நாட்களை தவிர சாதாரணமாக எடுத்தால் 30-31 செல்சியஸில் தான் வெளியிலே வெப்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த சிறிய குழந்தைக்கு அந்த தோள்கள், அந்த குழந்தையின் வெப்ப கட்டுப்பாட்டு தொகுதிகள் என்பன சரியாக பூரணமாகாமல் இருப்பதனால் அந்த குறைமாத குழந்தையை நாங்கள் திடீரென தாயிலே ஒரு 36.5 செல்சியஸிலே இருந்து தாயின் வயிற்றிலே சூட்டிலே இருந்த குழந்தையை திடீரென வெளியிலே வந்தவுடன் நாங்கள் வெளிச்சூழலிலே ஒரு 30 செல்சியஸிலே வைக்க முடியாது. அது குழந்தைக்கு மருத்துவ பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நாங்கள் இன்குபேட்டர்லே என்பது தாய்க்கு ஒத்த மாதிரியான அந்த 34-35 செல்சியஸ் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெட்டியிலே குழந்தையை பராமரிப்பதைத்தான் நாங்கள் இன்குபேட்டர் கேர் என்று சொல்வோம். எனவே தாயின் வயிற்றிலே இருந்தது போன்று அது குழந்தையும் அந்த இன்குபேட்டர் பெட்டிக்குள்ளே சில வாரங்கள் இருந்து அது தனது முதிர்ச்சியை அங்கே நடத்தும். எனவே அந்த பின்னர் அது குழந்தை ஒரு சாதாரண குழந்தை போல வெளி வெப்பத்திலே இசைவாக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த காலப்பகுதிகளுக்காக நாங்கள் இன்குபேட்டரிலே குழந்தையை வெப்பத்தை கொடுப்பதற்காக தாயின் வயிற்றிலே இருந்த அதே வெப்பநிலையை சூழலில் இருக்கின்ற வெப்பம் போல் இல்லாமல் சற்று கூடிய அந்த வெப்பத்தை கொடுப்பதற்காக அந்த இன்குபேட்டரிலே வைத்து அதை நாங்கள் குழந்தையை சில வாரங்கள் பராமரிக்கின்றோம். சில குழந்தைகளுக்கு அதோடன் சேர்த்து ஆக்சிஜனையும் நாங்கள் அனுப்ப வேண்டி வரும் என்றால் அவற்றுக்கு சுவாசத்துக்கு உதவி செய்வதற்கு. சில குழந்தைகளுக்கு அதுடன் சேர்த்து அதற்கான போஷாக்காக குளுக்கோஸையும் அனுப்ப வேண்டி வரும். அப்படி அந்த எந்தெந்த வாரங்கள் என்பதை பொறுத்து அவை தேவைப்படும். பொதுவாக நாங்கள் ஒரு 34 வாரங்கள் என்று சொன்னால் அது அவை ஆக்சிஜன்கள் குளுக்கோஸ் என்பன பெரிதளவிலே தேவைப்படுவதில்லை. ஆனால் மிகவும் குறை மாதம் என்றால் ஒரு 31-32 வாரங்கள் என்றால் இவையும் தேவைப்படுகின்றது. அதையும் மிகவும் சிறிய வாரங்களாக 31-32 சில வேளைகளே சுவாச கருவிகளும் குழந்தைக்கு ஒரு சில வாரங்கள் தேவைப்படும் என்றால் சுவாச தொகுதி இன்னும் பூரணமாகவில்லை. எனவே அதற்கு நாங்கள் சுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும். அதன் பின்னர் அவை இயற்கையாக அவை சுவாசங்களை தொடங்கிவிடும். எனவே இது குழந்தை பிறக்கின்ற வாரங்களை பொறுத்து நாங்கள் தாயின் உடலில் அது எந்தெந்த வசதிகளை அது குழந்தை அனுபவித்ததோ அதே வசதியை சில வாரங்களிலே நாங்கள் செயற்கையாக கொடுத்து அந்த குழந்தையை பூரணப்படுத்துகிறோம். இப்பொழுது மாதங்கள் குறைவில்லாவிட்டாலும், அதாவது பூரணமாக ஒரு மாதத்திலே பிறக்கின்ற குழந்தைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கின்ற பொழுது, நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்த நிறை குறைவாக இருக்கின்ற பொழுது அல்லது வேறு காரணங்களுக்காக இன்குபேட்டரில் வைக்க வேண்டிய தேவை வரும்? அதாவது மிக குறைந்த அதாவது மிக குறைவானிந்த வெயிட் உள்ள குழந்தைகளை அதாவது பொதுவாக நாங்கள் மிகச்சிறந்த 1 கிலோ 200 கிராம் 1.2 கிலோ என்ற போன்ற சிறிய குழந்தைகளை நாங்கள் உடனடியாக சூழல் வெப்பத்துக்கு வெளியிலே விடாமல் உள்ளே சில வாரங்கள் வைத்து அதற்கு மிக முக்கியமாக அந்த பால் பருக்கிற முறைகளிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மிகச்சிறிய குழந்தை என்றால் கொடுக்கின்ற அளவு சரியான அளவாக இருக்க வேண்டும். கொடுக்கின்ற அந்த அளவு இடைவெளி 2-3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா கொடுப்பதென்றால் அந்த இடைவெளி சரியாக இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த சிறிய குழந்தைகளிலே கொஞ்சம் கூடுதலான பாலை கொடுத்து விட்டால் கூட அவர்கள் செமிபாடு இல்லாமல் வகுறு ஊதி குடல்கள் முறுக்குப்பட்டு சில வேளைகளிலே குடல்கள் அழுகிற நிலைமை வந்துவிடும். அது குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இது மிகவும் பயிற்சிக்கப்பட்ட தாதியாரின் உதவியுடன் அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற பாலின் அளவை கணக்காக சரியான இடைவெளிகளிலே கொடுத்து அந்த குழந்தை ஓரளவுக்கு வெயிட்டை கூட்டி கொண்டு வந்து பின்னர் அதே பழக்கத்தை நாங்கள் தாய்க்கு சொல்லிக் கொடுப்போம். இந்தளவு பால் கொடுக்க வேண்டும், இவ்வளவு இடைவெளியிலே கொடுக்க வேண்டும், குழந்தை சத்தி வாந்தி எடுத்தால் அதை எவ்வாறு பராமரிப்பது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக சில வாரங்கள் நாங்கள் இன்குபேட்டர்லையும் பேபி யூனிட்லேயும் வைத்து 2 வாரங்கள் அந்த நிறை கூடும் வரைக்கும் வைத்து தாய்க்கும் அந்த பயிற்சியை அளித்து பின்னர் தாயின் கையிலே கொடுக்கின்றோம். இதுதான் அந்த நிறை குறைந்த குழந்தைக்காக செய்யப்படுகின்ற பராமரிப்பு.
அதே போல் நாங்கள் ஆரம்பத்திலே பேசியிருந்தோம் இந்த நார்மலான ஒரு டெலிவரி அல்லது இந்த சி செக்ஷன் போகின்ற 2 விஷயங்கள் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள் முடிந்தளவு சி செக்ஷனை தவிர்த்து விட்டு அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது டாக்டர்? இது இரண்டுக்கும் இடையிலே என்ன பாரி, அதாவது நார்மலாக சி செக்ஷன் சொன்னால் சொல்வார்கள் வேலைகள் செய்வதிலே தாமதம், இன்னொரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்று சொல்வார்கள். உண்மைக்குமே இதனுடைய உண்மை நிலவரம் என்ன? எது ஒரு சிறந்த முறை இல்லாவிட்டாலும் இந்த ரெண்டுக்கும் என்ன பாரி ஒரு வேறுபாடு இருக்கிறது? அதாவது இப்போ கர்ப்பம் தரித்த ஒரு பெண் என்பவர் நிறை மாதத்தை வந்துவிட்டவுடன் பொதுவாக எல்லோரும் எந்தவித மருத்துவ சிக்கல்களும் இல்லாட்டால் நாங்கள் மருத்துவராக ஒரு சாதாரண பிரசவம் ஒன்றை முதலிலே எதிர்பார்ப்போம். அதில் முடியாதவருக்கு அல்லது ஏதாவது தாய்க்கு பிரச்சனைகள் இருந்தால் நாங்களாக சிசேரியனை திட்டமிடுகின்றோம். ஆனால் பெண்கள் பலர் அவர்களது சூழல்களை சுற்ற இருப்பவர்கள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற தாவல்களின் அடிப்படையில் சிலர் இருப்பார்கள் சிசேரியனிலே பாவிக்கின்ற அந்த முதுகிலே ஊசி குத்துவதனால் பின்னர் தொடர்ச்சியாக முதுகு வலி வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். சிலர் சொல்வார்கள் நிறை கூடும் சிசேரியன் செய்தனா, அதால் பிறகு வேலைகள் செய்ய முடியாது வீட்டிலே என்று ஒரு பல விளக்கங்களிலே இருப்பார்கள். அதை தவிர அவர்களது மூத்த சந்ததியினரும் நாங்கள் சாதாரண பிரசவங்களைத்தான் அனுபவித்தோம், ஆனால் இப்பொழுது சிசேரியன் செய்ய வேண்டாம், நீங்களும் நார்மல் பிரசவம் தான் சிறந்தது என்று குடும்ப உறுப்பினர்களது அழுத்தங்கள் இருக்கும். இவ்வாறு பல காரணங்களுக்காக அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் நார்மல் பிரசவம் சிறந்தது, சிசேரியன் மிகவும் ஒரு ஆபத்தானது என்ற ஒரு விளக்கத்தில் சிலர் இருப்பார்கள். இதை நாங்கள் அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை சில வேளைகளிலே விளங்க வைத்து அவர்களுக்கு எது பொருந்தும் என்பதை செய்வது வழக்கம். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் சிசேரியன் தேவையானவர்களுக்கு சிசேரியன் செய்யத்தான் வேண்டும். அதிலே எந்தவித பின்விளைவுகளோ ஆபத்துக்களோ என்பதல்ல. அது ஒரு சாதாரண அறுவை சிகிச்சை, அதுவும் ஒரு முழு மயக்கம் இல்லாமல் ஒரு விரைப்பு மருந்தை கொடுத்து செய்கின்ற ஒரு அறுவை சிகிச்சையாக வந்துவிட்டது. அதுவும் இன்று சிசேரியன் செய்தவர்கள் நாளையே வேணுமென்றால் வீடு போகக்கூடிய மாதிரியான ஒரு இலகுவான ஒரு சத்திர சிகிச்சையாகத்தான் இருக்கின்றது. எனவே இதே ஒரு பாரதூரமாக அல்ல. ஆனால் நார்மல் பிரசவமும் அது தேவையானவர்கள் எந்த சிக்கல்களும் இல்லாமல் தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் பிரசவிக்கக்கூடியவர்களை நார்மல் பிரசவத்திற்கு விட்டுவிட வேண்டியதுதான். அவர்களும் அதிலே வெற்றி கொண்டு அடுத்த நாள் வீடு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நார்மல் பிரசவம் முடியாதவர்களுக்கு நாங்கள் இல்லை, இவர்கள் நார்மல் பிரசவம் தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களும் நினைக்கக்கூடாது. நாங்களும் அவர்களை தொடர்ந்தும் வெயிட் பண்ணி மணித்தியாலங்களை கூட்டி இன்னும் பார்ப்போம் நாளையும் பார்ப்போம் என்று அவர்களை தொடர்ந்தும் இழுத்தடிக்கின்ற பொழுது ஆபத்துக்களிலே மாட்டிக்கொள்வோம். அதுதான் 2 பகுதியினரும் விளங்கிக் கொள்ளணும். அவர்களும் ஓரளவுக்கு முடியாத கட்டத்தில் நாங்கள் நார்மல் பிரசவத்திலே சரி முடியவில்லை என்று சிசேரியனுக்கு மாற வேண்டும். மருத்துவர்களாகிய நாங்களும் ஒரு நார்மல் முயற்சித்தோம், முடியவில்லை என்றால் சரி இத்துடன் காணும், நாங்கள் இதை சிசேரியனுக்கு மாற்றுவோம் என்ற ஒரு மனநிலை மாற்றங்களை சரியான நேரத்திலே செய்ய வேண்டும். இல்லை அதிலே தான் அங்கே பின் விளைவுகளையோ அல்லது ஆபத்துக்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலே எவ்வாறான ஆபத்துக்கள் ஏற்படும் என்று சொல்லி, ஏன் இந்த ஆபத்துக்கள் ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது சொல்லியிருந்தீர்கள், இந்த 35 வயதுக்கு மேல் பொதுவாக, குறிப்பாக எல்லா சந்தர்ப்பங்களும் இல்லை, பொதுவாக 35 வயதுக்கு மேல் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீர்கள். என்று பார்த்தால் அதிகமான பெண்கள் 35 வயதுக்கு மேலே தான் அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. என்ன காரணத்திலே அது ஒரு ரிஸ்காக பார்க்கப்படுகிறது? 2 விதமாக பிரிக்கலாம். 35 வயதை தாண்டிய பின்னர் சூலகத்திலே உருவாகின்ற அந்த பெண்ணின் சூழ் முட்டைகளிலே இந்த நிறமூத்த தராதரங்களிலே ஒரு சின்ன வீழ்ச்சி ஒன்று ஏற்பட தொடங்குகின்றது. அதாவது வயது பெண்ணுக்கு 35, 37, 38 என்று போகின்ற பொழுது அந்த பெண்ணின் சூலகத்தில் இருக்கின்ற சூழ்முட்டைகளிலே சில நிறமூத்த குறைகள் உருவாகத் தொடங்கும். அதனால் அதிலிருந்து உருவாகின்ற குழந்தை அந்த கருவுக்கு சில நிறமூத்த குறைபாடுகள் எல்லோருக்கும் அல்ல, 100-லே ஒரு 3-4% தான், மிச்ச 100-லே 95% பிரச்சனைகள் இருக்காது. அந்த 3-4% அந்த நிறமூத்த குறைபாடுள்ள குழந்தைகள், டவுன் சின்ட்ரம் போன்றவர்கள் வருமோ என்றது உலகளாவிய ரீதியிலே ஒரு அச்சம் இருக்கும். அதுதான் ஒரு சிறிய வீதாசாரம் தான், அது எல்லோருக்கும் அல்ல. ஆனால் அதுதான் அங்கே நிறமூத்த குறைகள் வந்து அந்த சூழ்முட்டைகளின் நிறமூத்த குறைகளினால் குழந்தை ஒரு நிறமூத்த குறையான குழந்தையாக வந்து விடுமோ என்று பயப்படுவோம். அது ஒன்று.
இரண்டாவது தாயின் வயது போகின்ற பொழுது எல்லோருக்கும் வயது செல்கின்ற பொழுது ப்ரெஷர்கள் வரும், டயபிட்டிஸ் வரும். அதே போன்று 38-40 வயசிலே அந்த தாய்க்கு வருகின்ற டயபிட்டிஸ் ப்ரெஷர் என்பன சற்று ஒரு இளம் வயது பெண்ணை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எனவே தாய்க்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க பார்க்கும். எனவே இந்த பிரச்சனைகளுக்காகவும் குழந்தையிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் தான் நாங்கள் அந்த வயது எல்லையை கொஞ்சம் யோசிப்பது. அத்துடன் அந்த மிஸ்கரேஜ் ஆகிறது, ஏதாவது கர்ப்பம் ஒன்று தரித்தால் 2-3 மாதங்களிலே தானாக கலைந்து போகின்ற நிலைமைகள் இருக்கிறது தானே மிஸ்கரேஜ் என்று. அந்த விகிதாசாரமும் கொஞ்சம் வயது கூடிய பெண்களிலே கூடுதலாக நடக்கும். அதாவது இளம் வயது பெண்ணிலே நாங்கள் பார்த்தால் 10 கர்ப்பிணி பெண்கள் எடுத்தால் ஒருவருக்கு தான் மிஸ்கரேஜ் நடக்குது என்று சொன்னால், இளம் வயது என்று சொன்னால் நான் ஒரு 28-30 வயதை சொல்கின்றேன். ஆனால் ஒரு 38-40 வயதை எடுத்தால் 10 கர்ப்பிணி பெண்களை எடுத்தால் சில வேளைகளில் 3-4 பெண்களுக்கு அந்த இயற்கையாகவே மிஸ்கரேஜ் ஆகிவிடும். எனவே அந்த மிஸ்கரேஜ் ஆகின்ற விகிதமும் அங்கே வயது எல்லை கூடுகின்ற பொழுது கூடுகின்றது. இவற்றை வைத்துத்தான் நாங்கள் 35 தாண்டிய பெண்களை கொஞ்சம் கூடுதலாக பராமரிப்பு கவனங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ரிஸ்க் என்ற ஒரு கேட்டகரியிலே அவர்களை பராமரித்து வருகின்றோம். இப்படியாக இருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் சொல்லியது போல எல்லாருக்கும் இந்த நிலைமை ஏற்படாது, ஆனால் நாங்கள் ஒப்பீட்டளவிலே அதிகமாக இருக்கிறது. இப்படியான ஒரு கட்டத்திலே தான் இப்பொழுது அதிகமாக பெண்கள் செயற்கை முறையான கருத்தரித்தல் முறைகளை நாடுகிறார்கள். அதாவது இயற்கை முறையாக இருக்கின்ற பொழுதுதான் இப்படியான ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி. எனவே நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஆனாலும் நேர்களுக்கு சுருக்கமாக எவ்வாறான அந்த செயற்கை முறை கருத்தரித்தல் முறைகள் சிகிச்சை முறைகள் இப்பொழுது காணப்படுகிறது? அதாவது இப்போ கர்ப்பம் தரிப்பதில் தாமதம் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்திலே மருந்து மாத்திரைகள் ஊசிகள் போன்றவற்றிலே வெற்றி கொள்ள தவறியவர்களுக்கு செயற்கை முறை என்று சொன்னால் ஆரம்ப எளிமையான சிகிச்சையான IUI, அதாவது விந்தை செறிவாக்கி உள்ளே அனுப்புகின்ற IUI முறை, மற்றது IVF முறை. IVF என்று சொன்னால் சூழ்முட்டையையும் பெண்ணின் உடம்பிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும், விந்துகளையும் கணவர் தர வேண்டும். அவற்றை ரெண்டையும் நாங்கள் ஆய்வுக்கூடத்திலே கொடுத்து அந்த ஆய்வுக்கூடத்திலே தான் அவற்றை கருவாக்குகிறோம். அந்த கருவாக்கிய பின்னர் அந்த கருவை ஒரு 5 நாட்கள் ஆரோக்கியமான கருவாக வளர்த்து அந்த கருவையும் எமது ஆய்வுக்கூட உபகரணங்கள் உதவியுடன் நிறமூத்த குறைபாடுள்ள கருக்கள், ஆரோக்கியம் குறைந்த கருக்கள் என்பனவற்றை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு நல்ல கருக்கள் வளரக்கூடிய நிறமூத்தத்திலே திறமையுடைய கருக்கள் என்று அவற்றை தேர்வு செய்து அவற்றை கொண்டே கர்ப்பப்பையிலே நாங்கள் பதிக்கின்ற முறைகள் இப்பொழுது IVF முறைகளாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான செயற்கை முறை கருக்கட்டிலே நாங்கள் இது போன்ற குறைபாடுள்ள குழந்தைகள் வருவதை தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றது அந்த ஆரோக்கியமான கருக்களை தெரிவு செய்து நாங்கள் வைக்கின்ற பொழுது வருகின்ற குறைபாடுகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த IVF என்பது இந்த குழந்தை பாக்கியம் தாமதமடைந்து கொண்டு பல வருடங்கள் போகின்ற தம்பதிகளுக்கு ஒரு இறுதிக்கட்டமாக வெற்றி தரக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகளாக வந்திருக்கின்றது. அத்துடன் நாங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல ஒரு கருவை வைக்கலாம், 2 கருவை வைக்கலாம். எனவே இரட்டை குழந்தைகள் வரக்கூடிய சூழலையும் நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு முறை சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்களா? IVF-ஐ விட IUI எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்ணுக்கு IUI விட IVF தான் சிறந்தது என்று சொல்லி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே முடிவெடுக்கப்பட்டது? IUI என்பது முதற்கட்ட மிகவும் எளிமையான சிகிச்சை. அதிலே நாங்கள் பெண்ணில் சூழ்முட்டை ஒன்றையும் நாங்கள் வெளியில் எடுக்க மாட்டோம். பெண்ணுக்கு ஊசி கொடுத்திருப்போம், ஸ்கேனிலே சூழ்முட்டையிலே சூலகங்களிலே சூழ்முட்டை வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து இருப்போம். ஆனால் கணவரிடம் விந்துவை வேண்டி அவற்றை செறிவாக்கி போட்டு அந்த சரியான நாள் கணக்கிலே நாங்கள் ஒரு கனியுலா மூலம் உள்ளே ஏற்றுகின்றோம். இதிலே வெற்றி வீதத்தை பார்த்தால் 100க்கு ஒரு 10-15% தான் அந்த IUI-யிலே வெற்றி சதவீதம் இருக்கிறது. ஏனென்றால் அது விந்தை எடுத்து உள்ளே அனுப்புறது மட்டும்தான். ஆனால் IVF என்கின்ற பொழுது சூழ்முட்டையையும் வெளியே எடுக்கின்றோம், விந்தையும் வேண்டி ஆய்வு கொடுக்கின்றோம். அவற்றை நாங்களே ஒரு கருவிகளின் உதவிகளுடன் ஒன்றாக கருவாக்குகின்றோம். எனவே அந்த கருக்களையும் தெரிவு செய்கின்றோம். பின்னர் அந்த தெரிவு செய்த கருவை வைக்கின்ற பொழுது அந்த IVF-இலே வெற்றி வீதம் மிகவும் கூடுதலாக இருக்கிறது. ஒரு 70-75% கூட இப்பொழுதைய தொழில்நுட்பத்திலே வெற்றி வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே IUI-இலே வெற்றி காணாதவர்களுக்கு IVF செய்வோம். சில வேளைகளிலே IUI செய்ய முடியாதவர்கள் இருப்பார்கள். அதாவது பெண்ணின் கர்ப்பப்பையிலே இருந்து போகிற பலோப்பியன் குழாய்கள் அடைக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், விந்துகள்
மிகவும் குறைவடைந்தவர்கள் இருப்பார்கள், அதாவது மிகவும் குறைவடைந்தவர்கள் இருப்பார்கள். இவ்வாறானவர்களுக்கு சில வேளைகளில் ஐயுஐ வேலை செய்யாது, வெற்றி கொள்ள முடியாது. அவர்களை நாங்கள் நேரடியாகவே ஐவிஎஃப்க்கு தான் போக வேண்டும். எனவே அவர்களுக்குரிய பிரச்சனைகள், ஆணின் ரிப்போர்ட்டுகளையும் பெண்ணின் இதுகளை பரிசோதனைகளின் முடிவுகளையும் பார்த்து நாங்கள் தேர்வு செய்து நேரடியாக ஐவிஎஃப் போக வேண்டுமா அல்லது ஓரிரு தடவை ஐயுஐ செய்து ஐவிஎஃப் போக வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டும். இதில் சாதாரணமாக இயற்கை முறையிலே கருத்தரித்தலுக்கும் செயற்கை முறையான கருத்தரித்தலுக்கும் இடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இயற்கை முறையாக அது இயற்கையாக நடக்கும்பொழுது செயற்கை நீங்களாக அதை எடுத்து செய்வதுன்னு சொல்லி, இதற்கு பிறகாக அந்த குழந்தை கர்ப்பத்திலே தரித்த பின்னராக இந்த 2 முறைகளிலும் என்ன வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கிறதா, அல்லது அது பிறகு சாதாரண இயற்கை முறையான கருத்தரித்தல் போலவே இந்த செயற்கை முறையில் கருத்தரித்த குழந்தையினுடைய வளர்ச்சி அல்லது இந்த 2 தாய்களுக்கும் இடையிலே எந்த விதமான இந்த கம்ப்ளிகேஷன் தொடர்பான வித்தியாசங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆம், அதாவது இப்போ ஐயுஐயிலே நாங்கள் கருத்தம் தரித்தவர்கள் முதல் 2 மாதங்களுக்கு பின்னர் அவர்கள் ஒரு சாதாரண கர்ப்பிணி பெண் போல் அவரது கர்ப்பகாலம் தொடர்ந்து போகும். ஆனால் அவர்கள் சற்று குழந்தை பாக்கியம் தாமதம் அடைந்து பல வருடங்களுக்கு பின்னர் தங்கிய குழந்தை என்பதனால் அவர்கள் கொஞ்சம் கூடிய கவனம் எடுத்து கொஞ்சம் அடிப்படையான பராமரிப்புக்காக அவர்கள் வருகின்றார்கள். பல சந்தேகங்களுடன், பயத்துடனும் அச்சத்துடனும் இருப்பார்கள். இந்த கர்ப்பகாலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று. அப்போ அவர்களது பயம், அச்சத்துக்கும் ஒரு மன ஆறுதலுக்குமாக நாங்கள் சில வேளைகளிலே அவர்களை கொஞ்சம் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் அவர்களை பரிசோதித்து ஸ்கேன்களை செய்து அவர்களுக்கு மன ஆறுதல்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வரும். ஆனால் ஐவிஎஃப்பிலே கருக்கட்டியவர்களுக்கு நாங்கள் ஆரம்ப கர்ப்ப காலத்திலே சில வேளைகளிலே அந்த கர்ப்ப காலத்திலே வருகின்ற அந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்கான ப்ரொஜெஸ்டரோன் மருந்துகளை சற்று ஒழுக்கிரமாக கொடுத்து வருவோம். எனவே அவ்வாறு கொடுத்து வருவதற்கு நாங்கள் ஒரு முதல் மாதங்களிலே 5-6 மாதம் வரைக்கும் அந்த மருந்துகளை கொடுப்பதற்காக அவர்களை சற்று கிரமமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே ஐவிஎஃப்பில் கருக்கட்டியவர்கள் இடையிலே கர்ப்பம் குலைந்து விடாமல் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கை நோக்கி நாங்கள் போகின்ற பொழுது இவற்றை நாங்கள் சில மாத்திரைகளை அவர்களுக்கு மற்ற சாதாரண கர்ப்பிணி பெண்களை விட இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. பின்னர் அந்த குழந்தைகளையும் நாங்கள் கிரமமாக வளர்ச்சியை அவதானித்து வர வேண்டிய தேவையும் இருக்கின்றது. முதலாவது குழந்தையை செயற்கை முறையான ஒரு கருத்தரித்தல் மூலம் பெற்றுக்கொண்ட பெண்கள் பிறகு 2வது குழந்தை அல்லது அதுக்கு பின்னர் இயற்கை முறையான கருத்தரித்தல் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்க மாட்டோம், நிறையவே இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் அனுபவத்திலே கண்டிருக்கின்றோம். முதலாவது குழந்தை அவர்கள் அந்த குழந்தை ஒன்று தங்கவில்லையே என்ற ஒரு பல மன அழுத்தங்கள், ஒரு ப்ரெஷரிலே அவர்களது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் காரணமாக அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இழந்து மிகவும் சிரமப்படுகின்ற நேரத்தில் முதல் குழந்தையை அவர்கள் ஐவிஎஃப் முறையிலே கர்ப்பம் தரித்து சுமந்திருப்பார்கள். அடுத்த குழந்தை அவர்களே எதிர்பார்த்திருக்காத மாதிரி 2வது குழந்தை அடுத்த வருடம் இயற்கையாக தங்கியிருக்கு. அவ்வாறு பலர் இருக்கிறார்கள். எனவே முதல் ஒரு முறை செயற்கை முறை ஐவிஎஃப்பிலே கருக்கட்டியவர்கள் அடுத்த முறை குழந்தைகள் இயற்கையாக தங்குவதற்கும் இயற்கையாக கருத்தரிப்பதற்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த மேற்கத்திய நாடுகளில் சொல்வார்கள், இப்பொழுது பெண்கள், நான் ஆரம்பத்திலே சொல்லினேன், வயது அதிகமாகி திருமணம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய சூழ் முட்டைகள் நீங்கள் கூறியது போல அதனுடைய விருத்திகள் அல்லது அதிலே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் இளம் வயதில் இருக்கும் பொழுதே அவற்றை சேவ் பண்ணிக்கொள்வது என்று சொல்லுவார்கள். இலங்கையிலும் அப்படியான முறைகள் இருக்கிறது, அதை பற்றி பயன். அதாவது சூழ் முட்டைகளை அவர்கள் ஃப்ரீஸ் பண்ணுகிறது என்று சொல்லி சூழ் முட்டைகளை அவர்கள் சேகரித்து வைத்தல். வயது குறைந்தவர்கள் சிலர் மனம் முடிக்கும் முன்னர் அது ஒரு அவரது விருப்பங்களின் பேரில் அவர்கள் செய்வார். அது போன்றவை அதாவது ஐவிஎஃப் செயற்கை முறை கருக்கட்டலுக்குரிய ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்ற நிலையங்களில் சூழ்முட்டைகள், விந்துகள் என்பனவற்றை சேகரித்து சேமிப்பு வைக்கக்கூடிய மாதிரியான வசதிகள் இருக்கின்றது. அவை எமது நாட்டிலும் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு விருப்பம் உள்ளவர்கள், திட்டமுள்ளவர்கள் அதை சிலர் செய்து கொள்கிறார்கள். அது செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அதே போல இந்த ஆரம்பத்திலே நாங்கள் ரெஸ்பிரேட்டரி பார்க்கிற பொழுது இந்த பலோப்பியன் குழாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். சில பெண்களுக்கு சாதாரணமாக ஒரு குழந்தை அப்படி மாறி இந்த பலோப்பியன் குழாயிலே தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பெண்களுக்கு தொடர்ச்சியாக இது ஏற்படும். அது என்ன காரணத்தினால் அது ஏற்படுகின்றது? அதாவது இந்த இயற்கையிலே கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் விந்தும் சூல் முட்டையும் ஒரு பெண்ணிலே சந்திக்கின்ற இடம்தான் அந்த பலோப்பியன் குழாய். விந்து சென்று சூழ்முட்டையை சந்தித்து ஒரு கருவாக தொடங்குகின்ற முதல் நிகழ்வு பலோப்பியன் குழாயில் தான் நடக்கும். பின்னர் அந்த கரு உருண்டு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தங்கி ஒட்டி வளர வேண்டும். ஆனால் சிலருக்கு அந்த பையிலிருந்து போகிற அந்த பலோப்பியன் குழாயிலே இருக்கின்ற சில கட்டமைப்பு
பிறப்பிலே அவர்களுக்கு இருக்கின்ற சில கட்டமைப்பு சிக்கல்கள் அல்லது சில நுண்ணுயிர் தொற்றுக்களால் வந்த இன்ஃபெக்ஷனால் வந்த சிக்கல்களால் அந்த பலோப்பியன் குழாய்களிலே இருக்கின்ற சில அடைப்புகள் அல்லது வளைவு நெளிவுகளால் சில வேளைகளிலே அந்த கருத்தரித்த அந்த கருவானது பலோப்பியன் குழாயிலே தான் எல்லோருக்கும் கருத்தரிப்பது போல் கருத்தரித்த கருவானது பின்னர் அது உருண்டு வந்து கர்ப்பப்பைக்குள் வராமல் பலோப்பியன் குழாயிலேயே நின்றுவிடும், அங்கேயே நின்றுவிடும். அவ்வாறு நின்று விடுவார்கள். அதுக்கு பிறகு அங்கேயே வளர்கின்ற பொழுது அது எக்டோபிக் பிரெக்னன்சி அல்லது டியூபிலே பிரெக்னன்சி என்று சொல்வோம். இது அதிகூடிய வயிற்று வலியை தோற்றுவிக்கும். பின்னர் ஒரு நேரத்தில் அது இன்னும் வெடித்து குருதிப்பெருக்கை ஏற்படுத்தி தாய்க்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் அதை நாங்கள் நீக்க வேண்டி வரும். எனவே அவ்வாறான ஒரு கட்டமைப்பு உள்ளவர்கள் நீங்கள் கேட்டது போல் சிலருக்கு மீண்டும் மீண்டும் அந்த பலோப்பியன் குழாயிலே தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் நாங்கள் அவ்வாறு ஒரு முறை பலோப்பியன் குழாயிலே தங்கி ஒரு கர்ப்பம் ஒன்று தரித்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் இவ்வாறு மீண்டும் அவருக்கு அந்த நிலைமை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்ற பலோப்பியன் குழாயை அதே நேரத்திலே அந்த சத்திர சிகிச்சை நேரத்திலே பார்க்க வேண்டும். அது நல்ல பலோப்பியன் குழாய் எந்த பிரச்சனையும் இல்லையாக என்று நாங்கள் உறுதி செய்தோம் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட அல்லது கர்ப்பம் இந்த முறை பலோப்பியன் குழாயில் தங்கிய கருவிலே அந்த பலோப்பியன் குழாயையும் சேர்த்து அகற்றிவிட வேண்டும். அந்த டியூப்பையும் சேர்த்து அதே நேரத்திலே அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாகத்தை அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் மீண்டும் போய் அந்த கரு அடுத்த முறை அதே நிலையில் தங்கா. ஆனால் என்ன செய்வோம் என்று சொன்னால் அந்த அவ்வாறு நாங்கள் ஒரு பலோப்பியங்களை அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் பெண்கள் அல்லது குடும்பத்தினர் மிகவும் மனவருத்தப்படுவார்கள். ஐயோ டியூப்பையும் ரிமூவ் பண்ணி விட்டீர்களா என்று கேட்பார்கள். ஆனால் அப்போ அவர்கள் அதை ஒரு விருப்பப்பட மாட்டார்கள், அதை மிகவும் கவலையும் கொள்வார்கள். எனவே அந்த ஒரு காரணத்துக்காக சில வேளைகளிலே அந்த பலோப்பியன் குழாயிலே கரு தங்கினால் அந்த கருவை மட்டும் நீக்கிவிட்டு அந்த குழாயை முடிந்தளவிலே நாங்கள் அகற்றாமல் காப்பாற்றி விட்டுட்டு தான் வர வேண்டிய சூழல் இருக்கும். அதனால் திருப்பி போய் அந்த அடுத்த முறையும் அங்கே குழாயிலே தங்கும். எனவே இதனால் தான் இவ்வாறு நிலைமைகள் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழாயை அந்த நேரத்திலே அகற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இந்த இளம் பிள்ளைகளாக திருமணத்துக்கு முன்னர் ஒரு ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி இல்லாத பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதவிடாய் சுழற்சி ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி செயற்கை முறையான கருத்தரித்தலுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுதும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டுமா டாக்டர்? அதாவது இப்போ நீங்கள் சொன்னது போல் மாதவிடாய் ஒழுங்கில்லை என்ற இளம் பெண்கள் பொலிசிஸ்டிக் ஓவரி பீகோஸ் என்று சொல்வார்கள், பிசிஓடி என்று சொல்வார்கள். இவ்வாறானவர்கள் பலர் இப்பொழுது நாங்கள் சந்திப்பது வழக்கம். இவர்களில் மாதவிடாய் ஒழுங்கில்லை, ஆனால் மனம் முடித்த பிறகு பார்த்தால் முதல் மாதங்களிலே சூல் முட்டைகளிலும் வளர்ச்சியும் கொஞ்சம் ஒழுங்கில்லாமல் இருக்கும். மாதம் சூழ்முட்டைகள் வளராது. ஆனால் மாதவிடாய் ஒழுங்காக வராதது போல் சூழ்முட்டையும் மாதம் ஒழுங்காக வளராமல் இருக்கும். எனவே இவர்களுக்கு நாங்கள் முதலாவது அதை ஒழுங்காக வளரச் செய்வதற்கும் மாதவிடாய் ஒழுங்காக்குவதற்குமான சில ஆலோசனைகளாக உடல் நிறையை பார்த்து அவரது உயரத்துக்கேற்ற உடல் நிறை இல்லாவிட்டால் அவற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது, உணவு பழக்கத்தை மாற்றுவது, உடற்பயிற்சி போன்றவற்றை வழங்குவோம். சில வேளைகளில் அவர்களுக்கு நாங்கள் மெட்ஃபோமின் போன்ற மாத்திரைகளை கொடுத்து அவர்களது உடல் நிறையை குறைப்பதற்கு உதவி செய்து பின்னர் சூழ்முட்டையை வளருவதற்கு உதவி செய்து நாங்கள் அவர்களை இயற்கையான முறையிலே வெற்றி கொள்ள செய்வோம். இதிலேயும் சிலருக்கு வெற்றி வராவிட்டால் ஐவிஎஃப் போன்றவற்றை நாங்கள் அவ்வாறு ஒழுங்காக மாதவிடாய் வராதவர்களுக்கு ஊசிகளை கொடுத்து அந்த ஒழுங்காக சூழ்முட்டை வளராதவர்களுக்கு அதை ஒழுங்காக வளரச் செய்து ஐவிஎஃப்பை செய்கின்ற நிலைமையும் வரும். எனவே அந்த ஒழுங்காக மாதவிடாய் வராதவர்கள் ஆரம்பத்திலே அவர்களது உடல் நிறையை கவனித்து இயற்கையாக ஒழுங்காக மாதவிடாய் வர வைத்து ஒழுங்காக சூழ்முட்டையை வளர வைத்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அவ்வாறு தவிர்க்க முடியாமல் அப்படி தொடர்ந்தும் அவ்வாறு இருந்தால் நாங்கள் கருக்கட்டளை ஐவிஎஃப் முறையில் தான் வெற்றி கொள்ள வேண்டிய நிலைமை வருகின்றது. ஐவிஎஃப் முறை என்பது ஒரு வெற்றியான முறையாக சொல்கிறார்கள். ஆனால் சில இடங்கள் இஸ் வெரி ரேர். ஆனாலும் அது செய்தும் சில பெண்கள் தாய்மை அந்த பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் டாக்டர்? பொதுவாக ஐவிஎஃப்ஐ செய்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காரணிகளில் தங்கியிருக்கிறது. பெண்ணின் காரணிகள், அந்த கணவரது காரணிகள், அவர்களது வயதுகள், அவர்களுக்கு வேறு இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள், அவர்களுக்கு கர்ப்பப்பையிலே கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதா, அடினோமைசிஸ் இருக்கிறதா, மற்றது அவர்களுக்கு ஏற்கனவே சில ஆப்ரேஷன்கள் செய்திருக்கிறதா, டயபிட்டிஸ் இருக்கிறதா, தைராய்டு இருக்கிறதா என்று பல காரணிகள் இருக்கிறது.
எனவே இவற்றை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பொதுவாக எமது அனுபவத்திலே 175% வெற்றி வீதம் இருக்கிறது என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்காக 100% என்று நாங்களால் எந்த நிலையங்களிலேயோ அமெரிக்காவிலேயோ வெளிநாடுகளிலேயோ கூட சொல்ல முடியாது. எனவே அந்த வெற்றி அடைய முடியாத ஒரு பகுதியினர், ஒரு சிறு பகுதியினர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களையும் வெற்றி கொள்ள வைப்பதற்கு பல சிரமங்களை நாங்கள் செய்து சில உத்திகளை கையாண்டு அவர்களையும் வெற்றி கொள்வதற்கு முயற்சிப்போம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் ஒரு சில பகுதியினர் அந்த தோல்வி கட்டத்துக்குள்ளே அடங்குகின்றவர்கள் மிகவும் மனவருத்தமாக இருக்கும். அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 75% வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய பகுதியினருக்கு இது போன்ற சிக்கல்கள் வருகிறது. இவற்றையும் இப்பொழுது சில மாத்திரைகள், மருந்துகளை மாற்றி அல்லது அதுக்குரிய உத்திகளை மாற்றி வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகின்றது. எனவே எல்லோரும் வெற்றியடைய வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் விரும்புகின்றோம். நிச்சயமாக ஏராளமான விஷயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுகின்ற விஷயம், எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நோய் நிலைமை தொடர்பாக அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கதைக்கின்ற விஷயங்கள் மட்டும் உங்களுடைய அந்த நோய் நிலைமைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்காது. இது தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே அது தொடர்பான வைத்திய நிபுணர்களிடம் சென்று நீங்கள் சிறந்த வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த ஒரு கர்ப்பம் தரிக்கின்ற பெண்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு எவ்வாறான காரணங்களால் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஆபத்து வருக வாய்ப்பு இருக்கிறது, ஒரு குழந்தை பேறு தாமதம் அடைகின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே எவ்வாறான சிகிச்சை முறைகள் அதற்காக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பரந்துபட்ட அறிவை உங்களுக்கு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் சத்திர சிகிச்சை நிபுணரும் பம்பலப்பிட்டிய நியூ லங்கா மருத்துவமனையினுடைய மகப்பேற்று வைத்திய நிபுணருமான டாக்டர் சுஜாகரன் அவர்கள். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இத்தோடு நானும் இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சிறந்த ஒரு வைத்திய ஆலோசனையோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.